ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வீடியோ இன்றைக்கி உங்களுக்காக காட்டுறேன். இது வந்து குக்கிங்கும் இல்லை, வேறு ஒன்றும் இல்லை, வேறு ஒன்றும் ஷாப்பிங் வீடியோவும் இல்லை. இது வந்து என் வீட்டில் வந்து இங்கே பாம்பேயில் அடிக்கடி வந்து குரங்கு வரும். ஸோ நார்மலி பாருங்கள், நான் ஆஃபீஸில் இருந்தால், நாங்கள்லாம் ஆஃபீஸில் இருந்தால் விண்டோலாம் அடித்து நாங்கள் கர்டன்ஸ்லாம் போட்டு தான் வைப்போம். ஏன்னா பூனைகளுக்கு வந்து அந்த மங்கீஸை பார்த்ததில்ல. ஸோ அவங்க கொஞ்சம் பயப்படுவாங்கன்னுட்டு அந்த விண்டோஸ் எல்லாம் நாங்கள் இது பண்ணுவோம். இப்போ பாருங்க, என் பூனை 2 பூனையும் எவ்வளோ க்யூட்டாக பார்த்துட்டு இருக்கு. ஆக்சுவலியில் என் பூனை மாதிரிலாம் ரொம்ப வெளியே போனதில்லை. வெளியே உள்ள உலகமே எப்படி இருக்குன்னுட்டு பாவம் என் பூனைக்கு தெரியல. ஸோ அதனால் க்யூட்டாக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்த நேரம் வந்து ஒரு ஈவினிங் 4:00 இருக்கும். ஸோ அதனால தான் என்கிட்ட இந்த பீனட்ஸ் இருந்தது, வேர்க்கடலை வறுத்து வச்சுருந்தேன் வீட்டில். அதை வந்து ஒரு பவுலில் போட்டு கொடுத்தேன். இது குரங்குலேயும் இது எப்படி இருக்குது தெரியுமா? அந்த மேல் குரங்கு, ஆண் குரங்கு இருக்குல்ல, அதுதான் திங்கும். அது வந்து பொன் குரங்கும் அந்த சின்ன பிள்ளையிலையும் திங்க விடாது, வரட்டி விட்டுரும். ஏதோ அது பாஷையில் என்னமோ சொல்லும், வேறு வரட்டி விட்டுரும். வேறு 2வது குறும்பு எப்படின்னா, நாங்கள் இருக்கோம் இல்லைனாலும் இது கொடுத்த பிறகு நான் உட்காந்து, இவங்கெல்லாம் போன பிறகு உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தேன். எப்படி தான் தெரியல, பின்தாசா என்னமோ இதாகவே அப்பயை விட்டு வீடு நீட்டு தானிட்டு வந்து வீட்டில் வந்து கொய்யாப்பழம் வச்சுருந்தேன், வந்து கொண்டு போயிட்டான். சரி பரவாயில்ல, அது கொஞ்சம் 2 நாள் முன்னால் வாங்கினோம் கொய்யாப்பழம் தான், போனால் போட்டோன்னுட்டு விட்டுட்டேன். ஸோ இப்படி வந்து வீட்டில் சில நேரம் குரங்கு வரும். எனக்கு பார்க்க இது ரொம்ப பிடிக்கும். என் பொண்ணுக்கு அவ்வளோ பிடிக்காது, ஏன்னா அவள் பயப்படுவா. சரி, அது ஒருத்தங்களுக்கு பிடிச்சது வந்து இன்னொருத்தங்களுக்கு பிடிக்கணுன்னுட்டு அவசியம் இல்லை. ஆனால் பரவாயில்ல. சரி, மற்ற நேரம் சேனலை பூட்டி தான் வச்சுருப்போம் நாங்கள் வீட்டில் இல்லைன்னா. ஸோ இது இப்போ பாருங்க, இது வந்து இந்த இந்த ஈகல் இருக்குல்ல, இதை என்ன சொல்லுவாங்க, கள்ளப்பிராந்தா என்ன சொல்லுவாங்க தெரியல. தமிழில் எனக்கு அவ்வளோ தெரியாது இதோட பேர். இது வந்து ஒரு வாரத்தில் 7 நாள்னா 5 நாள் தான் நான் ஆஃபீஸ் போவேன். அந்த 5 நாளில் கண்டிப்பாக 2 நாள் வரும், இங்கே இந்த இடத்துல வரும். இவங்களுக்கு இந்த சாருக்கு வந்து ஒரு பொண்டாட்டி இருக்காங்க. பொண்டாட்டி புருஷனும் 2 பேரும் வருவாங்க. வந்துட்டு பொதுவாகவே ஸ்க்ரீன் போட்டிருக்கோம். எனக்கு அந்த சேனலுக்கு வெளியே வந்து அந்த ஸ்க்ரீனை நவுட்டுனா தான் தெரியும். நார்மலி ஆஃபீஸ் வந்த உடனே வேலை செய்யும்போது அந்த ஸ்க்ரீனெல்லாம் நவுட்டு மாட்டேன், பிஸியாக இருக்கும்போது. ஆனால் இவங்க என்ன சார், இந்த சார் என்ன செய்வாங்கன்னா, வெளியே உட்காந்து ஒரு மாதிரி சத்தம் கொடுப்பாங்க, கி 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 கி. ஒரு அவங்க டோனே வேறு மாதிரி இருக்கும். என்ன சொல்ல வராங்க எதுக்கு தெரியல, ஆனால் எனக்கு தெரிஞ்சிடும் வந்துட்டாங்க. அதனால தான் இது 6 மினிட்லேருந்து ஒரு 7 மினிட் வரைக்கும் உட்காந்துருந்து அப்போ வரைக்கும் ஷூட் எடுத்தேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இவங்கள பார்க்க. இவங்க கண் அழகாக இருக்கும். இவங்க வந்து ஒரு எப்படி சொல்லுவோம்ல, இவங்க ஆராவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் அந்த பேர்டுக்கு பாருங்கள், பாடி சைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு கையை வளர்த்தியாக வச்சா அவ்வளோ, அதுக்கு கொஞ்சம் தான் கம்மி இது லென்த். ஹைட்டும் பரவாயில்ல, அவ்வளோ அழகாக இருக்கும் இங்கே பார்க்க. அதுக்கு கூட ஒரு ஃபீமேலும் வரும், ஆனால் இந்த வாட்டி வரல. அது அடிக்கடி வருவாங்க இவங்க ஆக்சுவலி. ஆனால் சில நேரம் டைம் கிடைக்கும், சில நேரம் பார்க்குறதுக்கு டைம் கூட இருக்காது. சும்மா ஒரு பார்வை பார்த்துட்டு வேலையை தான் பார்ப்பேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கணும்னுட்டு நினைக்கிறேன். பாய் பாய்.